இந்த இடம்தான் அது. இந்த இடத்துல இருந்துதா என்னோட அம்மா என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாங்க. ஏன்னா என் அம்மா நேசிச்சது ஒருத்திய மட்டும்தான், உன்னோட அம்மாவை. ரூபா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஆனா நான் ஒரு நாகினின்றது உங்களுக்கு தெரியும்ல. அதனால நம்மளுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா நம்ம பசங்க. எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். உன் கூட உன் உலகத்துல வாழ ஆசைப்படுறேன். நம்ம குழந்தைகளும் அப்படியே வளரட்டும். நான் இது வரைக்கும் வாழ்க்கையில ஆசைப்பட்ட எல்லாத்தையும் எப்படியும் அடைஞ்சிடுவேன். நான் இவரை உயிரா நேசிக்கிறேன். கண்டிப்பா நான் இவரை அடைஞ்சே தீருவேன். அப்புறம் உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாண நாள் முடிவாச்சு. வணக்கம்மா. இங்க பாருமா, இந்த நாகவம்சத்துல எனக்கு அப்புறம் உன் பொண்ணுதான் இந்த வம்சத்துல சேஷநாகினி ஆவா. இது ரொம்ப தப்பு. என்னோட வாரிசு ஏன் சேஷநாகினி ஆகக்கூடாது? ஏன் வாரிசுதான் சேஷநாகினி ஆகணும். அதுக்காக இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தாகணும். ஆனா ரூபாவை இல்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். ரூபா, சொல்லு. நான் எப்பவும் உனக்கு எதிராக தான் செயல்பட்டிருக்கேன். ஆனா இன்னையில இருந்து உன் தங்கச்சி எப்பவுமே உன் கூடவே தான் இருப்பா. இன்னைக்கு உனக்கு கல்யாணம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு, இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நாம 2 பேரும் சேர்ந்து ஆடி பாடி கொண்டாடலாம், சரியா? என்னாச்சு ஊர்வசி?